ஹாய் எமீஸ், நான் தான் ஹேஜியான் ஜங்கக். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு ஷர்ட்டில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஹைட் அண்ட் சீக் பிட்வீன் டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸோட செகண்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். போன பார்ட்டில் நம்ம பையனும் நிஷாவும் அந்த வாலுக்கு பின்னால் வந்து ஜங்குக்கும் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்துருப்பாங்க. அந்த நேரத்தில் ஜங்குக் பின்னாடி திரும்பி பார்த்துருப்பான், 2 பேர் பார்க்கறத. அப்போ ஜங்குக் வர நேரத்தில் அவன் பிடிச்சி இழுத்துருப்பான். அந்த நேரத்தில் என்னன்னு கேட்டுட்டு அப்புறமேட்டு அவனும் உங்களை பார்க்க வந்திருப்பான். அப்போ நீங்கள் 2 பேரும் ஓடி போயிருப்பீங்க. இப்போ 2 பேர் கன்ஃபியூஷனில் நின்றுருப்பாங்க. இதோட தான் போன பார்ட் முடிச்சிருக்கோம். இந்த பார்ட் உங்களுக்கு தெளிவாக புரியணுன்னா என்னோடய சேனலில் ஃபஸ்ட் பார்ட் போட்டிருக்கேன். அதை பார்த்துட்டு வந்து இந்த செகண்ட் பார்ட் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகே அமீஸ், வாங்க நம்ம இப்போ ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இப்போது ஜங்குக்கும் வியும் கன்ஃபியூஷனில் நிற்கிறாங்க. என்ன பண்ணுறனே தெரியாமல் இப்போது வி தான் சொல்கிறான், ஜங்குக்கு பார்த்தியா இல்லையாடா, சும்மா ஜாலியாக வந்து வெளில வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்னு பார்த்தா சும்மா நசனி அவனோ வந்தா பார்த்தா அப்புறம் உனக்கு என்னடா வேணும் உடனே ஜங்குக்கு, இல்லைடா நான் பார்த்தேன்டா, ஏன்னா பின்ன எனக்கு 2 பொண்ணுங்களாம் நான் சரியாக முடிஞ்சு பார்க்கல. ஒரு பிள்ளை லாங் ஹேர் வச்சுருந்துச்சு, இன்னொரு பொண்ணு ஷார்ட் ஹேர் வச்சுருந்துச்சுடா அப்படின்றாங்க. அவங்க 2 பேரும் அந்த இடத்துல புலம்பிட்டு இருந்தாங்க. இந்த இடத்துல நீங்கள் 2 பேரும் அங்கேருந்து ஓடி வந்துருப்பீங்களே, நீங்கள் 2 பேரும் ஓடி வந்து ஒரு இடத்துல ஷாப்புக்கு முன்னாடி அப்படி மூச்சு வாங்குறீங்க, ஓடி வந்துருப்பீங்க அந்த விதத்தில். இப்போ தான் நீங்கள் சொல்கிறீங்க, நிஷா நல்ல நேரம்டி, மாட்டில் இங்கே 2 பேர்த்திட்டையும் ஜஸ்ட் மிஸ்ஸில் ஓடியே வந்துட்டோம்டி, ஜங்கு பார்த்துப்பான் அப்படின்றீங்க. உடனே நிஷா, ஆமாம் ஒய்யன், நல்ல நேரம் நான் பிடிச்சி அவனை இழுத்துட்டேன், இல்லாட்டியும் அவனை நல்லா பார்த்துருப்பான் நீ தான். ஆமாம் நிஷா, அப்பா ஒரு நிமிஷம் ஹார்ட்டே உள்ள வந்துச்சு எனக்கு, பார்த்துக்கோ அப்பா கடவுளே அப்படின்றீங்க. இனிமேட்டு நம்ம இங்கே இருந்தால் நம்ம ஆபத்து தான் சொல்லிட்டு 2 பேர் வீட்டுக்கே போயிருப்பீங்க. நெக்ஸ்ட் டே ஆகுது. இன்றைக்கி வந்து மண்டே, அதனால் அவங்க ஸ்கூலில் எப்போயுமே மண்டே வந்து அசம்பிளி இருக்கும். அந்த அசம்பிளிக்கு வந்து எல்லோரும் அசம்பிள் ஆகுறாங்க. நீங்களும் வந்து அசம்பிள் ஆகுறீங்கன்னா நிஷா அவங்களுக்கு முன்னாடி தான் அந்த லைனில் நிற்பான். அப்போது நீங்கள் ஸ்டேஜில் இருந்து பார்க்குறீங்க. அப்போது ஒரு விஷயம் ஃப்ரீஸ் ஆகிட்டீங்க நீங்கள். ஒன்று நிஷா திரும்பி என்னடி ஆச்சு அப்படின்னு சொன்னால், நீங்கள் மங்கப்பூர் ஸ்டேஜ் பாரு அப்படின்றீங்க. உடனே அவள் திரும்பி பார்த்தா ஸ்டேஜில் ஜங்குக்கு நின்றுட்டுருக்கான். ஒரு விஷயம் நீங்கள் தான் கேட்குறீங்க, நிஷா எதுக்குள்ளே அவன் நின்றுட்டுருக்கான் அப்படின்றீங்க. உடனே நிஷா தெரியலையே எதுக்காக இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறான். அப்புறமேட்டு நீங்கள் தான் சொல்கிறீங்க, நிஷா ஒருவேளை அந்த ஃப்ளாக் ஹாஸ்ட் பண்ணி டீச்சர்ஸ் ஸ்பீச் கொடுப்பாங்களா, அதில் இவன் டீச்சர் ஸ்பீச்சாக இருப்பானோ அப்படின்றீங்க. இதுதான் நிஷாக்கே தோணல் வருது, ஆமாடி அப்படி தான் இருக்கும் போல ஐயன் அப்படின்னு சொல்லிட்டா. அப்புறமேட்டு நான் செம்மையாக முடிஞ்சு இப்படியும் வந்துட்டு நீங்கள் வெளிச்சம் ஸ்டேஜ்லேருந்து பார்க்க முடியாத மாதிரி போயிட்டு கிளாஸ் ரூமுக்கும். இப்போ நீங்கள் 2 பேரும் கிளாஸ் ரூமில் தான் உட்காந்துருக்கீங்க. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பீரியட் எப்போயுமே இங்கிலீஷ் தான். ஏன்னா உங்கள் கிளாஸ் சார் நாம்ஜூன் வந்து இங்கிலீஷ் தான் எடுப்பார். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் பீரியடும் உங்களுக்கு இங்கிலீஷ் முடிஞ்சிருச்சு. செகண்ட் பீரியட் வந்து உங்களுக்கு இன்றைக்கி சோஷியல் வந்து ஜிம்மன் தான் எடுப்பான். இப்போ ஜிம்மன் கிளாஸ்க்குள்ளே வரான். அங்கே வந்தோடனே ஜிம்மன், எல்லோரும் நல்லா தூங்குறதுக்கு ரெடியாக இருக்கீங்களா, காலையில் செகண்ட் பீரியடு சோஷியலு, அது ஹிஸ்ட்ரி தான் நடத்த போகிறேன், நல்லா தூங்குங்க. ஐயோ நீங்கள் தூங்குறதை பற்றி எனக்கு தான் தூக்கம் வரும்போது. சரி, அதுவும் பேஜ் நம்பர் 189 எழுதுங்க. அவனுக்கு பேஜ் நம்பர் சொல்லும் போதே தூக்கமாக வருது, ஏன்னா இன்றைக்கி அவன் ஹிஸ்ட்ரி தான் எடுக்க போகிறான். எல்லோரும் அவன் சொன்ன மாதிரி பேஜ் நம்பர் எடுத்துக்கிங்க. அவன் லெசன் எடுக்க ஸ்டார்ட் பண்ணுறான் ஹிஸ்ட்ரி. அதே மாதிரி அந்த கிளாஸ் வந்து செகண்ட் பீரியட் முடியுது. செகண்ட் பீரியட் முடிச்சோடனே அவங்களாம் பிரேக்லாம் போயிட்டு வந்து ஜாலியாக உட்காந்துருக்கீங்க, ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு. இப்போ தான் நிஷா அந்த டைம் டேபிளில் பார்த்துட்டு ஒரு நிமிஷம் அப்படியே சைலண்ட் ஆகிடுறான். அப்புறமேட்டு நீங்கள் தான் கேட்குறீங்க, நிஷா என்னடி ஆச்சுட்டு அமைதியாக இருக்க, வயன் கொஞ்சம் டைம் டேபிளில் பாரு அப்படின்னு சொல்கிறா. நீங்கள் லைட்டாக திரும்ப டைம் டேபிளில் பார்த்தீங்கன்னா 3ஆவது பீரியட் ஜங்குக்கு பீரியட், அதாவது சயின்ஸ் பீரியட். அஷுஷோ நிஷா என்னடி டெஸ்ட்டு எழுத சொல்லணும் இப்போ சாரு, மண்டேலாம் குறையுது, நான் ஒன்றுமே படிக்கவே முடியல, சண்டே அன்றைக்கி ஊர் சுற்றிட்டு இருந்தோம் நம்ம அப்படின்னு சொல்கிறீங்க. அதே விஷயம், ஆமாம் இது உட்காந்து படிக்காத சப்ஜெக்ட்லாம் நல்லா ஊர் சுற்றிட்டா எங்கள் கண்ணில் மாட்டாமே ஓடி வந்துட்டு இருந்தோம்.
என்ன பண்ணுறேன்னு தெரியலையே அப்படின்னு இருக்கீங்க. சங்குக்கு வழக்கம் போல் இந்த 5 மினிட்ஸ் லேட்டான ஒரு கிளாஸ்க்குள்ளே நுழையிறான். அதே மாதிரி ஷார்ட் லுக்கில் இந்த பிளாக் கோட் ஷூட்டோட உள்ளே வரான். ஒரு 2 பேத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. புளியத்தான் எந்திரிச்சு போய் சொல்கிறதா ஒன்றும் தெரியல. அப்படியே நிற்கிறீங்க 2 பேரும். சங்கு கொஞ்சம் கிளாஸ்க்கு வந்தோடனே வழக்கம் போல் அந்த ஆப்சன்டீஸ் எழுதிப்பாங்க போடல, அதை பார்க்குறா. இன்றைக்கி என் கிளாஸில் ஃபுல் ப்ரெசண்ட்டு ஆனால் எல்லாத்தையும் பார்க்குறான். அப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது சடனாக உங்கள் 2 பேர்த்துலேயும் அவனோட கண் வந்து லேண்ட் ஆகுது. அப்புறம் அவங்க 2 பேர்த்துக்கும் அச்சோ என்ன பண்ண போகிறான்னு சொல்லி கூப்பிட போகிறான், டெஸ்ட் எழுதி வைக்க போகிறான் அப்படின்னு உட்காந்துருக்கீங்க. அப்படியே அவன் கூப்பிட்றான் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே. வேன் நிஷா கம் ஹியர் அப்படின்றான். அவனோட இங்கிலீஷ் கேட்டோன்னே 2 பேர்த்துக்கும் அவ்வளோதான், சோலே உள்ளே போயிடுச்சு. அப்படியே எழுந்திரிச்சு பக்கத்தில் வரீங்க. கொஞ்சம் தூரம் வந்தோடனே செக்கிக்கு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி 2 பேர் நின்றுக்கிறீங்க. நீங்கள் தான் கேட்குறீங்க சார் அப்படின்றீங்க. உடனே சங்கு நிஷா அன்றைக்கே வரல, வந்துட்டும் ஏதோ வயிறு வலின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் போய் உட்காந்திங்களாமே ஏன் அப்படின்னு கேட்குறான். இல்லை சார், காலையில் வந்தோடனே எனக்கும் நிஷாவுக்கு ரொம்ப வயிறு வலி ஆகிடுச்சு, அதனால தான் சார் அங்கே போயிருந்தோம் அப்படின்றீங்க. உடனே சங்கு நீங்கள் 2 பேரும் வந்து நம்ம வந்தோடனே ஸ்நாக்ஸ் சாப்பிடுவீங்க, டெஸ்ட்டு கட்டெடுப்பீங்க, நாங்கள் ஓகேவாக இருக்கணுமா அப்படின்றான். 2 பேர்த்துக்கும் ஷோ என்ன இப்படி கேட்குறான் அப்படின்ட்டுருக்கு. நிஷா இல்லை சார், நாங்கள் அப்படிலாம் ஒன்றும் பண்ணலை சார், எங்களுக்கு வயிறு வலி ஆகிடுச்சு அதனால தான் சார் அப்படின்றான். நீங்கள் ஆமாம் சார், எனக்கு வயிறு வலி ஆகிடுச்சு, நான் டெஸ்ட்டில் கட்டி அடிக்க மாட்டோம் சார் அப்படின்றா. உடனே சாங்கு அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீங்கள் 2 பேரும் டெஸ்ட் இன்றைக்கி எழுதணும், இன்றைக்கி என்ன பீரியட் இருக்குது ஃப்ரீ பீரியட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம் டேபிள் இருக்கும்ல அதை வந்து பார்க்குறான். அந்த டைம் டேபிளில் இன்றைக்கி அவங்க பிடி பீரியட், லைப்ரரி பீரியட், ஹேண்ட் ரைட்டிங் பீரியட் 3 பீரியட் ஃப்ரீ பீரியட் இருக்கும். உடனே சாங்கு 3 பீரியட் ஃப்ரீ பீரியட் இருக்குல்ல, பிடி பீரியட் போவாங்க ஓகேவா அப்படின்றான். உடனே நீங்கள் சார் வேணாம் சார், பிடி பீரியட் ஒரே ஒரு பீரியட் தான் சார் இருக்குது, மண்டே மட்டும்தான் இருக்குது, நாங்கள் வந்து லைப்ரரி பீரியட் ஹேண்ட் ரைட்டிங் பீரியட் வரோம் சார் ப்ளீஸ் சார் அப்படின்றீங்க. அதே ஜாங்க்கு நீங்கள் 2 பேரும் பண்ண வேலைக்கு பிடி பீரியட் தான் கட் பண்ண முடியும், பிடி பீரியட் போ, நீயும் நிஷாவும் வந்து எழுதிட்டு போகிற வேலையை மட்டும் பாருங்கள், நீ எனக்கு சொல்லக்கூடாது, நான் சொல்கிறதான் நீ கேட்கணும் அப்படின்றான். அவங்களுக்கு ஒன்றுமே சொல்ல முடியல. பிடி பீரியடை கட்டடிக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கீங்க. ஓகேன்னு சொல்லிட்டு நீங்களும் நிஷாவும் போயிட்டீங்க அவங்க ப்ளேஸுக்கு. இப்போது அந்த பீரியட் முடியுது. நெக்ஸ்ட்டு வியோட பீரியட், மேக்ஸ் பீரியட். அப்போனா அதே மாதிரி வந்து அவங்க 2 பேர்த்தையும் கேட்குறான். வயன் நிஷா 2 பேரும் இங்கே வாங்க அப்படின்னு கூப்பிட்றான். நீங்கள் 2 பேரும் இவனும் அதே தான் கேட்க போகிறான், என்ன டெஸ்ட்டு தான் சொல்ல போகிறான், இவன் வந்து கூப்பிட்றான் அப்படின்னு சொல்லி போகிறீங்க. போயிட்டு அதே தான் வீண் சொல்கிறான். சங்குக்கு சொன்ன மாதிரி என்ன 2 பேரும் நடிச்சுக்கிட்டு போய் உட்காந்துக்கிட்டிங்களா நர்ஸ் ரூமில், அதுக்கு நான் டெஸ்ட்டை கட் பண்ணணும்னு நினைக்காதீங்க 2 பேர்த்துக்கு மட்டும். அவங்க 2 பேர்த்தால் நானும் சங்குக்கும் யாருக்குமே நான் டெஸ்ட் பேப்பர் கொடுக்கல, புரிஞ்சுதா? உடனே நீங்கள் கேட்குறீங்க சார் நாங்கள் என்ன சார் பண்ணோம், நீங்கள் டெஸ்ட் பேப்பர் மற்றவங்களாம் கொடுக்கறதுக்கு அப்படின்றீங்க. உடனேவி ஆமாம், நீங்கள் 2 பேர் எடுக்காமல் 2 பேர்த்தையும் விட்டுட்டு மற்றவங்க மட்டும் பேப்பர் கொடுத்து அடி வாங்கிறது நீங்கள் பார்க்கணுமா, அதனால் நாங்கள் கொடுக்கல, கரெக்ஷன் தான் பண்ணியாச்சு, ஆனால் நீங்கள் 2 பேரும் எழுதி தான் எல்லாத்துக்கும் சேர்த்து கொடுப்போம். அதனால் இன்றைக்கி வந்து என்ன ஃப்ரீ பீரியட் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். உங்களுக்கு இன்றைக்கி பிடி பீரியட், லைப்ரரி பீரியட், ஹேண்ட் ரைட்டிங் பீரியட் 3 பீரியட் ஃப்ரீ பீரியட் இருந்திருக்கும். அதில் வந்து ஜங்குக்கு வந்து பிடி பீரியடில் கூப்பிட்ருப்பாங்கள்ல, நீங்கள் வந்து சயின்ஸ் டெஸ்ட் எழுதணுன்னு, அதனால் வந்து நீங்கள் 2 பேரும் அப்படி நிற்கிறீங்க. டேங்க என்ன சொல்ல போகிறான்னு அப்புறமேட்டு டேங்க சொல்ல சரி பிடி பீரியட் வந்துடுங்க அப்படின்றான். உடனே நீங்கள் சொல்கிறீங்க இல்லை சார் பிடி பீரியட் வர முடியாது அப்படின்றீங்க. உடனே ஏன் பிடி பீரியட் என்ன விளாண்டே ஆகணுமா என்ன அப்படின்றான். உடனே நீங்கள் இல்லை சார் ஜங்குக்கு சார் வந்து சயின்ஸ் டெஸ்ட் எழுத கூப்பிட்ருக்காரு சார் பிடி பீரியட். ஓ அவனோட டெஸ்ட் நீங்கள் எழுதலைல, சரி அப்போ நான் லைப்ரரி பீரியட் வந்துடுங்க, புரிஞ்சுதா சார்? இல்லை சார், அது ஒரே ஒரு பீரியட் தான் சார் ஃப்ரீ அப்படின்னா நிஷா, அதெல்லாம் தெரியாது, வரணும் அவ்வளோதான்.
அப்படின்னு சொல்லிட்டான். ஓகேன்னு சொல்லி நீங்களும் போய் உங்கள் ப்ளேஸில் உட்காந்துக்கிட்டீங்க. உங்கள் 2 பேர்த்தையும் வெளில போய் உட்காந்துட்டு படிக்க சொல்லிட்டான். 2 பேரும் மேக்ஸ் போட்டு பார்த்துட்ருக்கீங்க. இப்போ நீங்கள் நிஷா பிடி பீரியடு அப்புறம் அடுத்தே லைப்ரரி பீரியடு 2மே படிக்க ரிவிஷன் பண்ணவே நேரம் இருக்காது. ஆமாண்டி வயன், நீ சொல்கிறதும் கரெக்டு தான். பரவாயில்ல விடு, எழுதுறதும் எழுதும், மார்க் வரதும் வரட்டும். நீங்கள் ஆமாம் நிஷா, போதும் எழுதுறதும் எழுதிட்டு வருவோம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. நெக்ஸ்ட்டு பிடி பீரியடும் வந்துடுது. எந்த பிடி பீரியட்க்கு கொஞ்சம் நேரம் ரிவிஷன் பண்ணிட்டு நீங்கள் 2 பேரும் போகலான்னு நினச்சிட்டு ஒரு 5 மினிட்ஸ் லேட்டாக போயிருப்பீங்க ஸ்டாஃப் ரூமுக்கு. அங்கே ஜங்குக்கு உட்காந்துருக்கான். உடனே நீங்கள் எக்ஸ்கியூஸ் மீ சார், மே ஐ கம் இன் அப்படின்றீங்க. உடனே ஜங்குக் அவன் டெஸ்ட் பேப்பர்ஸ்லாம் திருத்திட்டு வந்திருப்பான். அதுலேருந்து நிமிர்ந்து அவங்க 2 பேர்த்தையும் அந்த டோர் பக்கத்தில் நிற்கின்ற பார்க்குறான். உடனே அவன் வாங்க வாங்க எல்லாம் வந்து டெஸ்ட் எழுத உட்காருங்க அப்படின்றான். ஓகே ஆமீஸ், இதோடு நான் இந்த பார்ட்டை முடிக்கிறேன். 3rd பார்ட்டில் வந்து இதை கண்டினியூட்டி பார்க்கலாம். நான் கண்டிப்பாக இதோட 3rd பார்ட் போட்டுருவேன் ஆமீஸ். ஓகேவா? இப்போதைக்கு பாய் பாய்.